சபையாக நாம் கூடி வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அது என்னதென்று விளங்கிக் கொண்டால் நம்முடைய ஆராதனையும் ஜெபமும் வல்லமை உள்ளதாக மாறும். சரியான போதனைகள் அல்லது இதில் என்ன எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இயேசுவின் பாடுகளாலும் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் இப்பொழுது எனக்கு என்ன பாக்கியம், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிந்தால் என்னுடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதாய் மாறுகிறது. ஆராதனை வெற்றியின் கீதங்களாக மாறுகிறது. ஆனால் இது என்னதென்று நான் விளங்காத போது எனக்கு தவிப்பு வருகிறது, நிச்சயமற்ற ஒரு நிலை உண்டாகிறது. நான் கதறுகிறேன், நான் அழுகிறேன், என் நம்பிக்கை அகர்ந்து போகிறது. எப்படியாவது ஏதாவது ஒன்று நடக்காதா என்ற ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது. ஆனால் வார்த்தையை விளங்கிக் கொண்டால் அவர் எதையெல்லாம் செய்தார் என்று நினைக்கும் பொழுது உள்ளம் குதூகலம் அடைகிறது, கொண்டாட சொல்லுகிறது. ஆகவேதான் போதனைகள் மிக மிக அவசியமான. நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் சில நேரம் அது உறுதியாக இல்லை. பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு உறுதி அந்த நம்பிக்கையில் இல்லாமல் போகும். காரணம் என்னவென்றால் இன்னும் இதுவரை நாம் அந்த பதிலை பார்க்கவில்லை. பார்க்காதனாலே அதை குறித்த நிச்சயமும் இல்லை. ஆனால் சபை மக்கள் ஒன்று கூடி சபைக்கு வரும்பொழுது இந்த வார்த்தையை கேட்க உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு உறுதியும், கண்களால் நீங்கள் பார்க்காமல் போனால் கூட அதை குறித்த ஒரு நிச்சயம் உண்டாகிறது. அதுதான் விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும், கண்ணால நான் பார்க்க காட்டி கூட அதை குறித்த ஒரு நிச்சயம். அப்போ இந்த விசுவாசம் எனக்கு வரணும்னா நான் உங்களெல்லாம் உட்கார வச்சு ஜெபம் பண்றதுனால விசுவாசம் வராது. உங்களுக்கு விசுவாசம் வரணும்னா இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார் என்ற செய்தி, the gospel of grace, கிருபையின் சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்படும் பொழுதுதான் விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் கடுகளவு இருந்தா போதுமா? மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீங்கள் சொன்னால் சொன்னபடி ஆகும். எப்பொழுது? கடுகளவு விசுவாசம் இருந்தால். ஆனால் இந்த விசுவாசம் இல்லாமல் போனால் நாம் ஜெபிக்கும் பொழுது சந்தேகம் வருகிறது. யாக்கோபு சொல்லுகிறார், சந்தேகம் உள்ளவன் இருமனம் உள்ளவன், வாழ்க்கையிலே நிலையற்றவன். அப்படிப்பட்டவன் தேவனிடத்தில் எதையாவது பெறலாம் என்று எண்ணாமல் இருப்பானாக. ஆக இது அடிப்படையான காரியத்தை தேவன் சிலுவையில் செய்து முடித்ததையும் அவர் ரத்தம் சிந்ததினாலே பட்ட பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் எனக்கு என்ன பாக்கியம், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்பது தெரியாத பட்சத்திலே நமக்கு சந்தேகம் உண்டாகிறதுனால் பதில்கள் வருவதில்லை. அப்படி பதில்கள் வராத பட்சத்திலே சபை மக்கள் துவண்டு போய் சோர்ந்து போகும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், உன்னுடைய குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, உன்னில் ஏதோ பிரச்சனை, உனக்கு யாரோ மந்திரம் செய்திருக்கிறார், உங்கள் வீட்டிலே ஒரு செத்த ஆவி இருக்கிறது, யாரோ உங்களுக்கு விரோதமாய் ஏவி விட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இப்படிப்பட்ட பொய்யான அவதூறுகளை, சுவிசேஷத்துக்கு எதிரான செய்திகளை, துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உலகத்தினை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கேட்கிற நீ உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி கொடுக்கிற ஒரு தேவன். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்ல. பலமுறை நாம் இதை கேள்விப்பட்டாலும் கூட நமக்குள் ஒரு சந்தேகம் வருவதன் காரணம் என்றால், many times we think we are not worthy. நான் தகுதி இல்லையே பாஸ்டர், நான் ஒரு பாவி, என் தேவன் எப்படி என் ஜெபத்திற்கு பதிலளிப்பார், அவருக்கு நான் பிரியமானவன் அல்லவே என்றெல்லாம்
ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாய் வாழ்வதன் காரணம் என்றால், நீங்கள் you are not under grace but you are under law. நியாய பிரமாணத்தின் கீழ் இருக்கிறபடினால் அது உங்களை குற்றப்படுத்துகிறது. கிருபையின் கீழ் வரும்பொழுது அல்லது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று நீங்கள் விளங்கிக் கொண்டால், இனி கட்டளை உன்னை பயமுறுத்தாது. இயேசுவின் அன்பு உன்னை நெருக்கி ஏவும். பாதைகள் மாறும் பொழுது, பாவ வாழ்க்கைக்கு ஒரு விசுவாசி துணிகரமாய் உள்ளே நுழையும் பொழுது, அந்த அன்பு என்னதென்று விளங்கினால் அந்த அன்பு அவரை நெருக்கும், தடுக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதே என்று தேவ அன்பு உன்னை நெருக்கி ஏவும். நீ பயத்தினால் அல்ல, நல்ல ஆவியினாலே நீங்கள் தேவனை ஆராதிப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களினால் வருகிற பரிசுத்தம் அல்ல, விசுவாசத்தினாலே வந்த பரிசுத்தம். ஆகவே விவரமாக இந்த சபையிலே உங்களுக்கு நான் கிறிஸ்துவின் செய்து முடித்த மகத்துவத்தை இந்த வருட துவக்கத்திலிருந்து நான் பேசிக் கொண்டு வருகிறேன். கர்த்தர் சொல்கிறார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே தேவன் செய்த மகத்துவத்தையும் விடுதலையை விட இப்பொழுது நான் கிறிஸ்துவை கொண்டு செய்கிற இந்த மகத்துவத்தை முன்பு நடந்ததோடு நீங்கள் ஒப்பிட முடியாதபடி, பார்வோன் சேனையும் அவனுடைய யுத்த வீரர்களையும் ஒரு சமுத்திரத்தில் திரி அணைகிறது போல அவர்கள் அழிந்து போனார்கள். அவர் சொல்கிறார், இதே காரியத்தை நீ யோசிக்காதே, பழையதை சிந்திக்காதே. லுக், பார், see, behold, I will do new things. புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்திரத்திலே வழி, ரட்சிப்பை பெறுவதற்கு வழியே இல்லாத பட்சத்தில் பரிசுத்தமான தேவனிடத்திலே போய் நிற்க தகுதியற்ற நான் அவருக்கு முன்பாய் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை கர்த்தர் செய்கிறது. எப்படி என்றால், வனாந்திரத்திலே ஒரு வழி.